வணக்கம் மத்தோட சென்னை கேளம்பாக்கம் தையூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு ஆணவ படுகொலை இப்ப நடந்திருக்கு. அதாவது ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வாங்கயான்ட்டு பல முறை பார்த்தோன்னா மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வராங்க. ஆனா இதனால வரைக்கும் பார்த்தோன்னா எந்த ஆட்சி வந்தாலும் இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வரன்றதுக்காக காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. புரியல. அதாவது போன ஆட்சியில் பார்த்தோன்னா அப்படி கொலை நடந்தது, இப்படி கொலை நடந்தது, நாங்க மாற்றோம் அப்படின்னு தாவேக்கா அரசு வந்தது. அந்த தாவேக்கா அரசோட பார்த்தோன்னா பிசிக்கு கூட்டணி வச்சது. வன்னி அரசு பார்த்தோன்னா நாங்க தனிச்சட்டம் கொண்டு வந்துரும் அப்படின்னு ஃபைட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கான ஆர்டர் மட்டும் பாஸ் பண்ண மாட்டாங்க. என்னன்னு கேட்டா சிஎம் சார் பார்த்தோன்னா மௌனமா இருக்கிறாரு, கடப்புல தூக்கி போட்டாரு அப்படின்றாரு. அப்ப கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க, உங்களோட கொள்கை என்ன? ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும். வன்னி அரசர்கள் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அதை சைன் பண்ணி பாஸ் பண்றதுக்கு என்ன வந்துட்டு போகுது? இன்னும் எத்தனை கொலை வரணும், எவ்வளவு கொலை விழுந்தாதான் உங்களுக்கு யோசித்து பார்ப்பீங்க, திங்க் பண்ணுவீங்க, இல்ல அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதாவது தாவேக்கா ஆட்சி ஏற்று 100 நாள் ஆச்சு. அந்த 100 நாள்ல பார்த்தோன்னா எவ்வளவு ஆணவ கொலைகள் பார்த்தோன்னா 12 ஆணவ கொலை நடந்திருக்கு. இப்ப நடந்த அந்த ஆணவ படுகொலை பார்த்தோன்னா கேளம்பாக்கத்துல தையூரில் அப்படின்ற ஒரு 22 வயது உள்ள பிரவீன்ற ஒரு பையனை கொண்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா கூலிப்படை ஏவி காசு கொடுத்து ஒரு கேங்கை வச்சு வெட்டி கொண்டு இருக்கானுவ. இது வெட்டுறது யார் தெரியுமா? தாவேக்கா கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகி, தாவேக்கா கட்சியில பொறுப்புல இருக்கிறவன். இல்ல எங்க அண்ணன் விஜய் சூப்பர் ஸ்டார், நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் கொடுத்துருவாரு, அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்களும் சொல்றாரு, மக்களை சமமா பார்க்கணும்னு சொல்றாரு. இப்படிலாம் இந்த தற்கொலைலாம் வீடியோ போடுவேன். ஆனா ஒரு கட்சிக்காரனே வெட்டிக்கிறான். ஆணவ படுகொலை ஒரே சமூகம் தான், ஒரே சமூகமா இருந்தாலும் பொருளாதாரத்துல வேறு வேறு. எப்படா நீ ஒண்ணுத்துக்கு வைக்கல நாய் ஏன் பொண்ணு ஒண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லியே விட்டுருக்கான் இந்த தாவேக்கா சார்ந்த நிர்வாகி ஏழ்மலை என்ற ஒரு நாய், சைக்கோ. என்ன டேய் புரியல, இன்னும் எத்தனை காலத்துக்குடா சாதி வெறி, மத வெறி, வர்க்க வேறுபாடு இப்படியே சின்ன சின்ன குழந்தைகளை விட்டு சாவடிப்பீங்க ஏண்டா? அப்ப நம்ம தொடர்ந்து இது சார்ந்து நம்ம வீடியோ போடுறோம். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வாங்க, சின்ன சின்ன காதலிக்கு ஒரு கூட்டம்னு சொல்லி வெட்டி சாவடிக்கிறான் அவனுங்க. அதாவது இந்த தமிழ் சமூகமே காதலை போற்றி காதலை கொண்டாடின ஒரு சமூகம். ஆனா இந்த சமூகத்துல இந்த பார்ப்பன விஷம் இந்த சாதிய கட்டமைப்பு கொண்டு நம்மளாம் மேல கீழே அப்படின்னு ஒரு ஏற்றத்தை விதைச்சதால ஒரு பக்கம் பார்த்தோன்னா சாதிய காரணம் கொண்டு வெட்டி சாவடிக்கிறான், ஒரு பக்கம் பார்த்தோன்னா வர்க்க வேறுபாடு வெட்டி சாவடிக்கிறான், ஒரு பக்கம் பார்த்தோன்னா மத ரீதியை வெட்டி சாவடிக்கிறான். அப்ப இதுக்கான ஒரு தனிச்சட்டம் கொண்டு வாங்கன்னா ஏன் உங்களுக்கு வலிக்குது? எதனால உங்களுக்கு அது தடுக்குது? என்ன காரணம்? என்ன சாதி ஓட்டா? ஏன்னா இந்த தனிச்சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்ட்டு சில சாதி வெறிச்சு பார்த்தோன்னா கொடி பிடிக்கிறாங்க. அதுல கருணாசும் பார்த்தோன்னா அப்படிதான் சொல்றாப்புல, தனிச்சட்டம் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தா எங்களுக்கு பார்த்தோன்னா பெரும் ஆபத்து ஏற்படுத்தும். என்ன ஆபத்து? ஏண்டா கொலைகார நாய்க்கு ஆபத்து ஏற்படும், உங்களுக்கு என்ன ஆபத்து? அப்ப கொலை பண்றது சரி அப்படின்றது தான் பேச வராங்க. ஓப்பனா பேசல. ஆனா அது சாதி மாதிரி சாதி கல்யாணம் பண்ண ஏன்டா பண்ற, நான் கொல்லுவோம் தான்டா, மதம் மாறி மதம் ஏன்டா கல்யாணம் பண்றா, நான் கொல்லுவோம் தான்டா அப்படின்றது தான் இவங்க ஆதரிக்கிறாங்க. அப்ப இது போன்ற ஆதரிக்கணும் நீங்க பார்த்து சும்மா இருக்கீங்களே? செருப்பை கழட்ட வைக்கூடாது. அப்ப தாவேக்கா ஆட்சி பார்த்தோன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியா இருந்தா இதை சார்ந்த இந்த கண்டென்ட்டுக்கு எவன் வீடியோ போடுறான்? அதாவது தாவேக்கா ஆட்சியில் பார்த்தோன்னா ஆணவ கொலைகள் மட்டும் பார்த்தோன்னா 12 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. இந்த தாவேக்கா முட்டு கொடுக்குற இந்த தருதலை தற்கொலைங்க என்னைக்குன்னா பார்த்தோன்னா இந்த ஆணவ கொலை கண்டிச்சு எவனா வீடியோ போட்டிருக்கானா? டே தற்கொலைகளா என்னைக்கடா பேசுவீங்க? உங்க அண்ணன் ஆட்சி தான், நல்ல ஆட்சி மட்டும் முட்டு கொடுக்காதீங்கடா. இது போல ஆணவ கொலைகள் நடந்தா அதுக்கு வீடியோ பண்ணல, ஆனா இதுக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணுங்கண்ணே, எடுங்கண்ணே, பனிஷ்மெண்ட் தாங்கண்ணே, தனிச்சட்டம் கொண்டு வாங்கண்ணே. நாளைக்கு இது எங்க வீட்டுல நடந்தா நாங்க இருந்தாலும் பாதிக்கப்படுவோம். ஏன்டா இன்னைக்கு நீ முட்டு கொடுக்குற, நாளைக்கு அது உன் வீட்டுல உனக்கு நடந்துச்சுன்னா யோசிப்பில்ல? அப்ப வாய் திறந்து பேசுங்கடா தற்கொலைங்களா. தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை? ஒன்ன அப்ப சாதி ஓட்டா பாக்குறாரா? அப்ப ஒன்ன என்ன சொன்னாரு? தாவேக்கா ஆட்சியோட வெற்றி பார்த்தோன்னா சாதி பார்க்காம ஓட்டு போட்டாங்க, சாதியை உடைச்சிருக்கு, சாதிய கட்டமைப்பு உடைச்சிருக்கு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அப்படின்றாரு. அப்படியே சார்? அப்ப தாவேக்கா சார்ந்த கட்சிக்காரங்க, நிர்வாகிங்க, எம்எல்ஏக்கள் எவனும் வாய் திறந்து பேச மாட்டாங்களே. என்ன பிரச்சனை? எவனோ ஒருத்தவன் சார் இதுக்கான கடுமையான தண்டனை கொண்டு வரணும், இதுக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும் எவனோ பேசுறானா? தலித்துக்கு வாய்ப்பு கொடுத்தனா 8 பேர் அமைச்சராகிட்ட, இந்த அமைச்சரால என்ன யூஸ், என்ன பலன்ன்ற? ராஜ்மோகன் தான் சொல்றாப்புல, கல்வித்துறை அமைச்சர்ன்றாப்புல, பேச வேண்டியதானே? பேசின எங்க அண்ணோட ஆட்சி தப்பான பேர் வந்துடும். இது தப்பான பேருக்கு என்னையா இருக்கு? ஆக்ஷன் எடுங்கயா. மக்களோட கோரிக்கையும் அதுதானே. பாதிக்கப்படுறியா, சாவறையா, கத்தியில வெட்டு போட்டு சாவறையா, எத்தனை நாளைக்கே நாங்க சாவோம் அப்படின்னு கத்துறாங்க, கதறாங்க. அவங்களோட சத்தம் உங்களோட காது கேட்கலையா? என்னைக்கு எப்ப இதெல்லாம் மாறும்? மாற்றம் சொன்னீங்களே, மாத்துவீங்களா இல்லையா? அப்ப தொடர்ந்து இந்த மக்கள் கேள்வி கேட்கிறாங்க.
ஆட்சி மாறிட்டே இருக்கு. ஆனா இந்த ஆணவ படுகொலைக்கான ஒரு தனிச்சட்டம் வந்து கொண்டு வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா சாதி ஓட்டு போயிடும், மத ஓட்டு போயிடும், இதெல்லாம் வேண்டான்ட்டு ஒதுங்க போறாங்க. அப்ப ஒத்துக்குங்க, நீங்களும் ஒரு சாதி வேரியன்ஸ் தான் ஒத்துங்க தயவு செய்து. அப்ப வெளியில வந்து மேடை போட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாரோட கொள்கை, அம்பேத்கர் கொள்கை நாங்க வந்து பெரிதா மதிக்கிறேன், ஃபாலோ பண்றோம், தயவு செய்து பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம தாவேக ஆட்சி அமைத்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள்ல எவ்வளவு குற்றங்கள் பார்த்தோன்னா, கொலைகள் மட்டும் பார்த்தோன்னா 177 கொலைகள், பாலியல் வன்முறைகள் பார்த்தோன்னா 358, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பார்த்தோன்னா 178. இதுல பாதி குற்றம் எவன் பண்ணிக்கிறான்னா தாவேக நிர்வாகிகள் தான். அது ஒரு வந்து லிஸ்டே இருக்கு. மயக்க மருந்து கொடுத்து பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஸ்ரீ வைகுண்டம் தாவேக நிர்வாகி கைது. இது பண்ணவும் பார்த்தா ஒரு தாவேகரம் தான். பெண்ணுக்கு பாலியல் சிண்டல், கரூர் தாவேக ஒன்றிய செயலாளர் கைது. பெண்ணுக்கு பாலியல் சிண்டல், திருத்துறைப்பூண்டி தாவேக ஒன்றிய செயலாளர் கைது. 10 வயது குழந்தைக்கு பாலியல் சிண்டல், தாவேக நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது. 17 வயது மாணவியை கர்ப்பமாக்கிய வழக்கு, சத்தியமங்கலம் தாவேக கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் போக்சோ வழக்கில் கைது. 17 வயது சிறுமியை 2ஆம் திருமணம் செய்த வழக்கு, அந்தநல்லூர் தாவேக ஒன்றிய இன செயலாளர் போக்சோ வழக்கில் கைது. 17 வயது சிறுமிக்கு ஆசிட் வீச்சு மிரட்டல், கொடியகுளம் பேரூச்சு தாவேக ஒன்றிய செயலாளர் போக்சோ வழக்கில் கைது. ஆணவ கொலை கேளம்பாக்கம் தாவேக நிர்வாகி கைது. 20 கோடி ரூபாய் பண மோசடி, புதுக்கோட்டை தாவேக செயற்குழு உறுப்பினர் கைது. பெண்ணிடம் செயின் பறிப்பு, கரூர் புகழூர் தாவேக நகர செயலர் கைது. 21 சவரன் தங்க நகைகள் கொள்ளை, விருதுநகர் தாவேக மாவட்ட இளைஞர் அணி இனச் செயலர் கைது. 8 கிலோ குட்கா பறிமுதல், பவானி நகர தாவேக செயற்குழு உறுப்பினர் கைது. சட்டவிரோத மது விற்பனை, ஆலந்தூர் தாவேக செயற்குழு உறுப்பினர் கைது. மாமூல் கேட்டு மிரட்டல், கனியம்பாடி தாவேக கிழக்கு ஒன்றிய செயலர் மீது வழக்கு. மாமல் கேட்டு மிரட்டல், ஸ்ரீ வைகுண்டம் தாவேக மேற்கு ஒன்றிய செயலர் கைது. டெண்டர் வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்ற வழக்கு, அருப்புக்கோட்டை தாவேக நகர செயலாளர் கைது. சீன பட்டாசுகள் சிலிக்கன் சாலண்ட் திருட்டு, தூத்துக்குடி மாநகர தாவேக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் கைது. ஒப்பந்தாளரிடம் லஞ்சம் வாங்கிய வழக்கு, மாம்பாக்கம் தாவேக நகராட்சி மன்ற தலைவர் கைது. சைபர் வங்கி பண மோசடி, திருநெல்வேலி தாவேக மத்திய மாவட்ட துணை செயலாளர் கைது. வெள்ளி கலந்த மண் திருட்டு, ஊட்டி தாவேக கிளை செயலாளர் கைது. காவலரை தாக்கிய வழக்கு, திருவாரூர் தாவேக வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கைது. செய்தியாளர் மீது தாக்குதல், தாவேக எம்எல்ஏ கபில் மீது வழக்கு. இதுவரை சிக்கியவர்கள் பட்டியல், அதாவது தாவேக பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆகுது. இதுல பார்த்தோன்னா முக்காவாசி குற்றம் எவன் பண்ணிக்கிறான்னா தாவேக கட்சிக்காரன் தான். இவன் மேல நீங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா சார்? கொடுத்திருந்தா தப்புகள் குறைஞ்சிருக்கும். ஆனா இங்க வந்து குறையாம தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப இந்த தாவேக அரசு இவனை பண்ற தப்புகளை என்கரேஜ் பண்ணதோ, நமக்கு தேவை காசு கமிஷன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்கடா, நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன், இதுக்கப்புறம் என்னை வந்து எவனும் வந்து கிழிக்க முடியாது அப்படின்ற ஆணவத்துல நம்ம சிஎம் சார் இருக்கிறாரா? தொடர்ந்து தினம் செய்தி தந்தா பார்த்துட்டு எங்க பார்த்தாலும் கொலை, போதைப் பொருள், கஞ்சா. என்னங்க இல்ல நான் ஆட்சிக்கு வந்தா அப்படியே மாத்திருவேன் நின்றுன்னு சொன்னீங்களே, பண்ண வேண்டியதானே? கேட்டா எங்களுக்கு டைம் கொடுங்கன்ற. என்ன டைம் இது? ஒரு நாள் போதுங்க. காவல்துறை வேலை வாங்குறது ஒரு நாள் போதாதா? இதுக்குன்னு புதிய படையை கொண்டு வரீங்களா? இல்ல ஏலியனை கொண்டு வரலாமா? ஏலியனை கொண்டு வந்தா தவறு நடக்காம நீங்க வந்து பாதுகாக்கலாமா? இதுல வந்து உங்களுக்கு ரோபோ தேவைப்படுதா? அப்ப அதிகாரிகளை வந்து நீங்க சரியா வேலை வாங்கல, அதிகாரிகளை வச்சு நீங்க வந்து சரியா வந்து கட்சியை நடத்தல, ஆட்சியை நடத்தல. இதுதான் மெயினான ரீசன். அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது. தயவு செய்து சிஎம் அவர்களே மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் வேலை செய்யுங்க. என்ன பண்றீங்கன்னு தெரியல. காலைல எழுந்தா பார்த்தோன்னா தினம் செய்தி பேப்பர்லாம் பாக்குறீங்க இல்லையா? பாருங்க, இதுக்கான ஆக்ஷன் எடுங்க. ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம், தனி சட்டம் தயவு செய்து கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரேன்னா நீங்களும் ஒரு சாதி வெறியனே அப்படின்ற மாதிரி தான் இந்த சமுதாயம் உங்களை பார்க்கும், அப்படின்ற மாதிரி தான் இந்த மக்கள் உங்களை பார்ப்பாங்க, அப்படின்ற மாதிரி தான் இந்த தற்கொலை உங்களை வந்து பார்ப்பாங்க. வீடியோவுடைய இறுதியா நம்ம தாவேக்கோட எம்எல்ஏ தெரியுமா, சபரி, அவரு இப்ப சமீபத்துல அசம்பிளியுடன் பேசினாரு. சார், சிஎம் சார், எங்களை நீங்க காரும் கொடுத்துட்டீங்க. அதாவது நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து காதல் தோல்வி, வேலை இல்லை, அதனால இன்னைக்கு எனக்கு வேலையும் கொடுத்து காரும் கொடுத்து நான் வந்து ஆட்டோல வந்தாங்க. யாரு இவர் வந்து ஆட்டோல வந்தாருன்றது ரேஞ்ச் ஒரு கார் வச்சு போட்டோ போட்டுக்கிறாரு. இவர் பார்த்தோன்னா பணக்கார குடும்பம், அவ்வளவு காசு பார்த்தோன்னா குவிச்சு வச்சுக்கிறாரு. இவர் வந்து ஏழை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. தினம் ஆட்டோல தான் வராராம், ட்ரெயின்ல வந்து வராருன்னு கதை வர்றாரு. மீடியா பர்சன் வந்து பேட்டி அடிக்கிறாங்க. யோ என்ன சொல்ற கேட்டோன்னே, இல்ல நீங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டீங்க, நான் வந்து ரொம்ப லாங்ல இருந்து வரதில்ல, நான் ட்ரெயின்ல வரேன். யோ லாங்ல இருந்து வந்தா எல்லாரும் ட்ரெயின்ல தான் வந்து வருவாங்க. அப்ப உங்களோட கம்ஃபர்டபுளுக்காக நீ வர. அப்படியே வந்து ஓலா கதை விடுற மாதிரி வந்து பொய்யா வந்து பார்த்தோன்னா என்கிட்ட வண்டியே இல்லை, எனக்கு நீ கார் கொடுத்துட்டீங்க, வீட்டில் அத்தனை கார் வச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா போட்டோ போஸ்ட் கொடுத்துக்கிறீங்க. அப்ப இது போன்ற பொய்யா பேசக்கூடிய நம்ம சபரி எம்எல்ஏ தெரியுமா, இப்ப சமீபத்தில் பார்த்தோன்னா சிக்கிக்கிறாரு. சொந்தக்காரனே பார்த்தோன்னா
மிரட்டல் விட்டுக்கிறாரு. ஒரு ஆடியோ ஒண்ணு, ஐயோ அந்த ஆடியோல பாருங்களா, டேய் உன்னை கொன்னுடும்டா, உன்னை செமிச்சிரும்டா, உன்னை வெட்டி போட்டுரும்டா, மரியாதை தூக்குடா அப்படின்னு மிரட்டுறாரு. எதனால மிரட்டுறாருன்னா, கலப்பு திருமணம் கொண்டு வந்தது பார்த்தோன்னா திராவிட கட்சிகளாம். ஆனா இவருன்னா வந்து ஓலாக்கரை விட்டு வச்சுக்கிறாருன்னா, கலப்பு திருமணம் கொண்டு வந்தது பார்த்தோன்னா டிவிக்கே தான், நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஓலாக்கரை விட்டதால, இதுக்கு பதிலா வந்து அவன் ஸ்டேட்டஸ் வச்சதால, நீ எப்படா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்ப, தூக்குறே இல்லையா எல்லாம் வெட்டி போட்டுருண்டா அப்படின்னு சொல்லி குளம் மிரட்டல் விடுற விதமா நம்ம சபரி எம்எல்ஏ பார்த்தோன்னா பேசுகிறாரு. அப்படியே கொஞ்சம் அந்த ஆடியோ கொஞ்சம் கேட்டுலாம். ஹலோ ஹலோ, யாரு? சபரி பேசுறேண்ணே. சொல்லு சபரி. நான் இப்ப என்ன இதுல இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க? புரியல சபரி. என்ன புரியல? இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, இந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா, இருங்க எடுத்து படிச்சிருவோம். கலப்பு திருமணம் திராவிடம் கொண்டு வந்தது. என்னது உண்மை? ஏன் ஃபேமிலி மேட்டர் நீங்க யாருண்ணே? நான் அப்படி பேசலையே. யார் கலப்பு திருமணம்னா யாரு சொல்றீங்க? வாடா போடான்னு பேச வேணான்னு பாக்குறேன். 2 நிமிஷம் ஆகாது ஸ்டேஷன்ல சொல்லி தூக்கி உட்கார வச்சு விடுவேன். ஃபேமிலி ஆச்சேன்னு பாக்குறேன். ஓ மிரட்டுறியா? மிரட்டலையா? ஆமா மிரட்டுறேன். தெரியலையா இது கூட? எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. நான் ஃபேமிலி அளவுக்கு எல்லாம் போவே இல்ல. நீங்க இவ்வளவு செஞ்சு பொறுமையா இருக்கேன். கலப்பு திருமணத்தை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? அது திராவிடம் கொண்டு வந்துப்பா. யாரு கொண்டு வந்தா என்ன? அத பத்தி எதுக்கு என் ஃபேமிலி மட்டும் எதுக்கு நீங்க பேசுறீங்க? நான் அது பேசவே இல்லையே. உன் ஃபேமிலியை பத்தி பேசுனா? கலப்பு திருமணம் வந்து சின்ன பையன் என்ன பையன் யாருண்ணே? பெரிய சட்டமன்ற தொகுதியில யாருண்ணே உறுப்பினர்? திராவிட கட்சி வந்து கொண்டு வந்து கலப்பு திருமணம். நீங்க பாத்தீங்களா? அது நான் என்ன கேக்குறேன்னா பெரிய சட்டமன்ற உறுப்பினர் யாரு? அது நீதான். எங்க அப்ப கலப்பு திருமணத்துல கொண்டு வந்தது நான் தான். உங்களுக்கு எதுக்கு அது? அண்ணா ஃபேமிலி வரைக்கும் போயிடுமே, உங்க அப்பா முகத்துல முடிக்கணுமே ஒரே காரணத்துக்காக தான் சும்மா இருக்கேன். என்ன ரொம்ப சீன்றீங்க. கேட்டு விடுவேன் வேணான்னு பாக்குறேன். உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதை ஒரே தான் என்ன தடுக்குது. அவ்வளவுதான் மரியாதை. இதை தயவு செஞ்சு எடுத்துருங்க. எடுக்கலன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். ஆக்சுவலா வந்து என்ன ஆக்சுவலா வந்து உனைய வந்து உங்களுக்குல ஆக்சுவலா பொதுவா பேசுனது பொருவா வேணாம்ண்ணே. இன்னைக்கு தான் வந்து நான் அண்ணன்றதுக்கு மறுவார்த்தை பேசாம பேசிட்டு இருக்கேனே. ஒரு பொறுமை இருக்குண்ணே. பூமி அண்ணனே சொல்லிட்டாருண்ணே, தூக்கி உள்ள போயிடாண்ணே. சத்த நேரம் ஆகாதுண்ணே. அப்படி வரையா? தேவையில்லாத அப்படிதானே வரேன். நீங்க ஏன்னா என் ஃபேமிலி மட்டும் இருக்கு. நீங்க யாருண்ணே? நீங்க சொந்தமா சொல்லிட்டானே சொல்லுங்க. நீங்க யாருண்ணே? நான் உங்களுக்கு இல்லையே. பெரிய சட்டமன்ற தொகுதி யாரு? அப்புறம் நான் வந்து கலப்பு திருமணம் பண்ணது வந்து திமுக கொண்டு வந்தது. பெரிய சட்டமன்ற தொகுதி யாரியா? எப்பா நீதான் எம்எல்ஏ. அப்புறம் என்ன நல்லா கேட்டு போடுவேன். வேணாம் தயவு செஞ்சு அப்பா மேல வச்சிருக்க மரியாதை ஒரே தான் என்ன தடுக்குது. மத்த ஒரு மைல் என்ன தடுக்கல. தூக்கி செமிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் அப்பா முகத்துல முடிக்கணுமே, என்னதான் இருந்தாலும் எனக்கு சொந்தக்காரர் ஆகி போச்சுன்ற ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளவு காலம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல எங்க அப்பா வந்தாருல, ஏன் வந்து எங்க அப்பா போட்டா மட்டும் மிஸ் பண்ண? என்ன பண்ண மிஸ்? எதுனா பண்ணாங்க? யாரு இதுல என்ன போட்டாங்க? காங்கிரஸ் என் ஐடியில இருந்து போட்டாங்களா? என் ஐடியில காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்தாங்கன்னு போட்டிருக்கேன். நீ என் தம்பிதான்ப்பா, நம்மளுக்கு அண்ணன், அது வேற விஷயம். நீ ஒவ்வொருத்தையும் வந்து எடுக்கிற பூமி என்ன எடுக்கல. உங்க கட்சி நீங்க கட்சிக்குள்ள இல்லாம காலையில பிசி காலையில சாயந்தரம் காங்கிரஸ் இருந்தா மனுஷனா நீங்க? அப்படி வரியா? நான் இதெல்லாம் பேச விரும்பல. எனக்கு இப்ப இந்த ஸ்டேட்டஸ் எடுக்கலன்னா நான் திருப்பி செக் பண்ணுவேன். ஸ்டேட்டஸ் எடுக்கலன்னா நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன். என்னை ரொம்ப பொறுமையை சோதிக்கிறீங்க. நான் அப்பா முகத்தை முழிக்கணும்ன்ற ஒரே என்னப்பா இப்படி செஞ்சுட்டான்னு என்கிட்ட கேட்டுற கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். அந்த மனுஷன் ரோட்ல நிக்க விட்டுறக்கூடாது, இந்த கேள்வி கேட்க விட்டுறக்கூடாது, ஸ்டேஷன் படி ஏட விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் பொறுமையா இருக்கேன். மத்த எந்த இதுவும் தடுக்கல. உங்களுக்கு ஒரு புது துளி கூட பயம் இல்ல. உங்களை செமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு எடுத்துருங்க. உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதை கெடுத்துக்காதீங்க. நான் அவரை ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கேன். அப்படி காட்டலையா நீ? எங்க அப்பா எங்க காட்டல? எதுல இல்ல? அந்த நீ போட்டோ இல்ல போட்டோ அதுல எதுல போட்ட? எதுல யார் போட்டா? என் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களோட போட்டோ இருக்கா? காங்கிரஸோட மீட்டிங் போட்டீங்கல்ல, அதுல எங்க அப்பா போட்டோ இல்ல. எங்க இல்ல? நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கா? இருக்கு, காட்டவா? எடுத்து காட்டுங்க, எடுத்து அனுப்புங்க பாப்பா. காட்டுறேன். இப்ப ஸ்டேட்டஸ், இப்ப நீங்க ஸ்டேட்டஸ் முதல்ல அதை எடுங்க. அதுதான் பேச்சு. இந்த இதை வந்து நான் அப்புறம் பேசிக்கிறேன். காங்கிரஸ் இதை வந்து நான் அப்புறம் பேசிக்கிறேன்.
இப்ப இந்த நீ ஸ்டேட்டஸ் தான் எடுக்கணும். வந்து இதுல என் விரோதி ஃபேமிலி பார்க்கற. சம்பந்தப்பட்டிருக்கு, இதுல என் ஃபேமிலி சம்பந்தப்பட்டிருக்கு, தேவையில்லாம வேணாம். அவ்வளவுதான் சொல்லுவேன். செமிச்சிருவேன் சத்தியமா. நைட்டு தாண்ட மாட்டீங்க, ஏய் அப்பலாம் நைட்டு மெம்பர் கண்டிப்பா தாண்ட மாட்டீங்க. சொன்னா நான் வீட்டுல வந்து உட்கார வைப்பேன். ஸ்டேஷன்ல இருந்து, இன்ஸ்பெக்டர்ல இருந்து, டிஎஸ்பில இருந்து வீட்டுல வந்து உட்கார வைப்பேன். நான் வருவேன். என்ன அந்த எல்லைக்கெல்லாம் போக வச்சிடாதீங்க. நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், ஸ்டேட்டஸ் எடுத்துருங்க. நான் திருப்பியும் தம்பின்ற அந்த அந்த ஸ்டாண்ட்லயே நிக்கிறேன். நீங்க அண்ணன்ற ஸ்டாண்ட்லயே நில்லுங்க. ஸ்டேட்டஸ எடுத்துருங்க. எடுக்கலன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். அப்பாவையும் பார்க்க மாட்டேன். நான் இந்த மரியாதைக்காக தான் இப்ப போன் பண்ணி சொல்றேன் அத. சரி அப்ப வந்து இது டெலிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். பண்ணுங்க. மிரட்டுறாராம், வெட்டிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாராம். அப்ப இது போன்ற கொலை மிரட்டல் விடக்கூடிய எம்எல்ஏ தான் நீங்க வந்து கூட வச்சுக்கிட்டு நீங்க தான் நல்லாட்சி வந்து கொடுத்துருவீங்களா? சிஎம் சார், இவர் மீது ஏன்னா நீங்க நடவடிக்கை வந்து எடுப்பீங்களா? கட்சிக்காரங்க எம்எல்ஏங்க கொன்னோட சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா டிவிக்கு எம்எல்ஏ இன்னொரு லேடி, அவங்க பார்த்தனா சட்டியை உரு விட்டு ஓட விட்டு அடிப்பண்டா அப்படின்னு சொல்லுது. யாரு இதெல்லாம் வந்து ஒரு பெண் நிர்வாகி பேசக்கூடிய செயலாது. அப்ப நீங்க வந்து விஜய் சார் சொல்றாருல, நான் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் பார்த்தனா பார்த்து எடுத்துன்றீங்களே. இந்த மாதிரி தான் வந்து ரவுடி, முள்ள மாதிரி, முடிச்சு வைக்கி இது போன்ற ஆட்கள் வந்து நீங்க பார்த்து சான்ஸ் கொடுத்தீங்களா சார்? அப்ப சொந்த கட்சியிலே பார்த்தனா ஆக்ஷன் எடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. நாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, நாங்க வந்து சூப்பரான ஆட்சி நடத்துறோம். நீங்களே பார்த்தனா ஓலாகதை விட்டுக்கிறீங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துல பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.